அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம். தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்பதை கூறப்பட்டு ஒரு அருமையான இசையுடன் 25 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். அதையும் அடுத்து இன்றைய பிரதம பேச்சாளர் ஷங்கர் பாபு அவர்கள் சென்னை இந்தியாவிலிருந்து வந்து பேச வர இருக்கிறார். அவருடைய தலைப்பு இன்சைட்ஸ் ஃப்ரம் ஆட்டோபயோகிராபி ஆஃப் அ யோகி. தொடர்ந்து போன முறையும் பேசியிருந்து அதை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வருகிறார். அருமையான பேச்சு, எல்லோரையும் கலந்து சிறப்பிக்கும்படி வேண்டுகின்றேன். இப்பொழுது தியானம் நடைபெறும். அனைவருக்கும் வணக்கம். இத்தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. தியானம் என்பது நம்முடைய கவனிப்பின் ஆற்றல் மற்றும் நமது அகசக்தியின் வலிமை மேம்படுவதை வெளிப்படுத்தும் பயனுள்ள கருவியாகும். நமது உணர்ச்சிகளை சிறப்பாக நிர்வகிக்க உதவுகிறது. ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தக்கவாறு முழுமையான ஊக்கத்துடன் செயல்பட உதவுகிறது. ஏதேனும் பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்யும் போது சில நிமிடங்களுக்கு பின் அதற்கு பிரச்சனைக்கு தெளிவான நன்மை காணுவோம். எனவே இப்படிப்பட்ட தியானத்தை நாம் ஒவ்வொரு நாளும் செய்து வரும்போது எமது உடலில் பலவித வித்தியாசங்கள் பயன்கள் பெறுவதை நாம் உணரக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது தியானம் எவ்வாறு செய்வது என்பதை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சியை தடுக்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் நிமிர்ந்த நிலையில் அமர்ந்திருங்கள். முதுகுத்தண்டு வளையாது அமர்ந்திருக்க வேண்டும். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை கழட்டி வைக்கவும். இப்பொழுது கால் பாதத்தை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்துக் கொண்டு கைகளை கோர்த்து மடி மீது வைத்துக் கொண்டு நமது உடலில் இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்த வண்ணம் அமர்ந்திருத்தல் வேண்டும். எண்ணங்கள் தோன்றும். மூச்சை கவனிக்கும் போது எண்ணங்கள் வரும்போது மீண்டும் மூச்சுக்கு நாம் நமது எண்ணத்தை செலுத்த வேண்டும். உங்களுக்கு ஒரு அருமையான இசை வழங்கப்படும். அந்த இசையுடன் நாம் இப்பொழுது தியானத்தில் 25 நிமிடங்கள் அமர்வோம். நன்றி, வணக்கம். இப்பொழுது உங்கள் கைகளை பிரித்து கண்களில் ஒற்றி வைக்கவும். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை எடுத்து உள்ளங்கைகளை பார்த்து நாம் ஒரு அருமையான தியானம் செய்ததற்காக நன்றியை தெரிவிக்குமமாக கைகளை தட்டிக் கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி. நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல் ஆசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் பல்படியது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம்,
அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும். உலக மக்களின் மனதில் அமைதி நிலவற்றும். இன்று சிறப்பாக தியானத்தை அருந்ததி மாஸ்டர் அவர்கள் லண்டனில் இருந்து வழிநடத்தினார்கள். அதற்கு உதவியாக சிவாமோகன் மாஸ்டர் மிச்சம் சாலையில் இருந்து அருமையான பிளையர்ஸை எல்லாம் போட்டு வழிநடத்தினார்கள். இதற்கு இசையை வழங்கியிருந்தேன். ரெக்கார்டிங் ரெக்கார்டிங்கை செய்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது டோக்கிங் சாலையிலிருந்து பவானி விக்னேஸ்வரன் அம்மா அவர்கள். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோம். அடுத்த நிகழ்ச்சியில் பேச இருப்பவர் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் சங்கர் பாபு அவர்கள். சென்னை தமிழ்நாட்டில இருந்து இங்கே வந்திருக்கிறார். அவருக்கு நேரம் இப்பொழுது 12:30 இருந்தாலும் வந்து இதை சிறப்பிக்கும்படி அவர் வந்திருக்கிறார். அதையிட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். சங்கர் பாபு அவர்கள் currently working as a project manager in an advertising firm, a spiritual wisdom seeker. அதாவது practicing meditation for more than 15 years மேலாக அவர் இந்த மெடிடேஷனை செய்து வருகிறார். மிக சிறப்பான பேச்சாளர். அவரை இந்த தளத்தை அவருடன் கையளிக்கின்றேன் என்று பேச இருக்கும் தலைப்பு இன்சைட்ஸ் ஃப்ரம் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோக். நன்றி, வணக்கம் சங்கர் மாஸ்டர். மாஸ்டர்ஸ் எல்லாரும் நலமா? Hope everyone are doing good. ரொம்ப சந்தோஷம் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திப்பதில். கிட்டத்தட்ட 1 மாசம் கிட்ட ஆயிடுச்சு கடைசியா நம்ம செஷன்ல மீட் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ டுமாரோ இஸ் வேர்ல்ட் யோகா டே. ஸோ அந்த ஒரு வாய்ஸை கொஞ்சம் வால்யூம் கூட்டலாமா? just yeah, sure. Yeah. இப்போ Yeah, better. Yeah. ஸோ நாளைக்கு வேர்ல்டு யோகா டே. ஸோ அதையொட்டி நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணி நம்ம சத்சங் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ யோகா மீன்ஸ் இட்ஸ் யூனியன். ஸோ நம்மளும் இந்த ஹையர் கான்சியஸ்னஸோட ஒரு யூனியன் ஆகி அந்த நான் டியூவலிசம்ங்கிற ஒரு விஷயம் நம்மளை விட்டு விலகிறதுக்கு தான் இந்த மெடிடேஷன் எல்லாமே. ஸோ ஒன்ஸ் வி பிகம் யூனியன் வித் ஹையர் கான்சியஸ்னஸ், இந்த உலகத்துல நம்மளை தவிர இருக்கிற மற்ற உயிரினங்கள் எல்லாமே வேற உயிரினங்கள், நம்மளை சார்ந்தது இல்லைங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வராது. எல்லாமே ஒண்ணுதாங்கிற ஒரு ஒருமித்த பார்வை நமக்கு உருவாகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க நாளுக்கு முன்னாடி நம்ம இதை பேசுறதுல எனக்கு மிக்க சந்தோஷம். ஏற்கனவே நம்ம பேசின செஷனோட தொடர்ச்சியா நம்ம இந்த செஷன்லையும் பரமஹம்ச யோகானந்தா அவர்களின் சுயசரிதை புத்தகத்தை அதில் உள்ள சில குறிப்புகள் தான் பார்க்குறோம். ஸோ த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி பை யோகானந்தா சுவாமி அவரோட சில நிகழ்வுகள் நான் படிச்சதுல எனக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தினது தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்த சாப்டர்ஸ்ல நம்ம எப்படி அவர் அந்த ஹிமாலயாஸ் போய் தியானம் பண்ணினாதான் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் தேர்ஸ்டுக்கான விஷயம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ he would have gone to his master Yukteswar and said, no, I want to go to Himalayas and meditate, like do intense tapas. அப்போதான் I feel like my path is towards the higher goal அப்படின்னு. பட் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த சாப்டர்ல யுக்தேஸ்வர் வந்து அவருக்கு ஹிமாலயாஸ் வரைக்கும் போக தேவையில்லை. அந்த இன்டென்ஷன் இருந்தா ஒரு சின்ன ரூம்ல நீ இருக்கிற இடத்துல அந்த மெடிடேஷன் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உன்னால அனுபவிக்க முடியும்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுத்து அவருக்கு ஒரு ரியலைசேஷன் கொடுத்துருப்பாரு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதுக்கு அடுத்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு சாப்டர், ரொம்ப இன்டென்ஸா இல்லாம ஒரு லைட் ஹார்ட்டடா இருந்தாலும் அந்த சாப்டர்ல இருக்கிற சில லெசன்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ பூரியில அவர் ஆசிரமம், ஒரு டெம்பரவரி ஆசிரமம் மாதிரி போட்டுட்டு ஒரு சம்மர்ல சில டிசைபிள்ஸோட யுக்தேஸ்வர் வந்துட்டு அங்க கொஞ்சம் சர்சம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு பீச் சைடு, பே ஆஃப் பெங்கால் பீச் சைட்ல. அப்போ யோகானந்தா வந்துட்டு அவரோட காலேஜ்
டியூட்டிஸ் இருக்கிறதுனால கல்கட்டால இருந்துட்டு லீவ் வர டைம் மட்டும் அங்கே போவார். ஸோ அப்போ அங்கே பூரிக்கு போகிறப்போ ஒரு சமயம் அந்த ஆசிரம் யுக்தேஸ்வரை பார்த்து ரொம்ப சந்தோஷமா நான் அவங்களுக்காக நானே என்னோட கையால் உருவாக்குன 6 காலிஃப்ளவர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் பரிசா. இது நான் வந்து விதையா போட்டு அந்த செடியை வளர்ற வரைக்கும் நானே கூட இருந்து அதை கவனிச்சு இதை நான் உருவாக்கியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு நான் இது பரிசா கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 காலிஃப்ளவர் அவர் ஆசிரமம் கொண்டு வந்திருப்பாரு. யுக்தேஸ்வர் ரொம்ப ஹாப்பியா பார்த்துட்டு ரொம்ப நல்லது, இது நாளைக்கு நம்ம ஆசிரமத்துக்கு நிறைய விருந்தாளிகள் வருவாங்க, அவங்களுக்கு பரிமாற உதவியா இருக்கும், அது வரைக்கும் உன்னோட பெட்ரூம் யூ கீப் இட் இன் யோர் பிளேஸ் ப்ரொடெக்டட் அப்படி சொல்லிட்டு விடை பெற்றுவாரு. ஸோ மறுநாள் காலையில ஸோ அந்த டிசைபிள்ஸ்க்கு இருக்கிற ப்ரொசீடிங்ஸா ஒரு பீச் சைடு வாக் எல்லாம் போவாங்க. அப்போ யுக்தேஸ்வரும் கூட வருவாரு, அவங்க டிசைபிள்ஸும் கூட போயிட்டு ஏர்லி மார்னிங் அந்த சன்ரைஸ் டைம்ல ஒரு வாக் போறது உண்டு வழக்கமா. அப்ப யோகானந்தாவையும் கூப்பிட்டு நீ வா என்னோட அந்த வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாக் போயிட்டு இருக்காங்க அந்த பீச் சைடு தான் அந்த ஆசிரமமும் இருக்கு. வாக் போறப்போ கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் யுக்தேஸ்வர் யோகானந்தா பார்த்து திரும்பிட்டு ஆசிரமத்தோட பேக் டோர் நீ லாக் பண்ணியா அப்படி கேட்கிறாரு. யோகானந்தா ஒண்ணு சொல்லுங்க திடீர்னு எப்படி கேட்கிறாரு, பிகாஸ் ஹி வாஸ் கிவன் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆசிரமோட ஏதோ யார் டிசைபிளா உள்ள வந்தாலும் they will be given some responsibilities. They have to do their duties and then only seek their spiritual whatever they have come to take from the master. So அப்படி இருக்கப்போ he was given the duty. நம்ம அந்த ஆசிரமத்தோட டோர்ஸ் எங்கேயாவது போறப்ப க்ளோஸ் பண்ணி வைக்கிறது, நைட் டியூட்டிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா எல்லாமே க்ளோஸ்டா இருக்கா தூங்குறதுக்கு முன்னாடி பாக்குறது அந்த மாதிரி. ஸோ நைட் எல்லாம் செக் பண்ணி கரெக்டா பண்ணிட்டாரு. காலையில வந்துட்டு இவர் ஏற்கனவே டிராவல் பண்ணி வந்ததுனால கொஞ்சம் அவசரமா அந்த வாக்கிங் கிளம்புனதுனால பேக் டோர் க்ளோஸ் பண்ணல போல, அது அவருக்கு கரெக்டா ஞாபகமும் இல்லை. அப்ப யுக்தேஸ்வர் கரெக்டா அதை கெஸ் பண்ணிட்டு அவர்கிட்ட கேட்கிறாரு. அவரு யோசிச்சுட்டு ஒருவேளை க்ளோஸ் பண்ணிருப்பேன் பட் கரெக்டா ஞாபகம் இல்லைங்கிறதுனால க்ளோஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நகர்றாரு. திருப்பியும் கேட்கிறாரு யுக்தேஸ்வர், நீ க்ளோஸ் பண்ணியா இல்லையா? விளையாட்டா தான் கேட்கிறாரு, நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்கனால நம்ம கூட விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றப்போ அவர் நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் எல்லாரும் என் கூட வாங்க நான் உங்களுக்கு ஒண்ணு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆசிரமத்துல இருந்து ஒரு நம்ம கண் பார்வையில அந்த ஆசிரமம் தெரியும், ஆனா நம்ம நிக்கிறது அந்த ஆசிரமத்துல இருந்து பார்த்தா தெரியாத ஒரு தூரத்துல நின்றுட்டு இப்போ ஒருத்தர் அங்க தூரத்துல இருக்கிற ரோட் வழியா வருவாரு, வந்து அங்க எங்க பார்த்துட்டு நம்ம ஆசிரமம் நோக்கி வருவாருன்னு சொல்றாரு. அதே மாதிரி எல்லா டிசைபிள்ஸும் பாக்குறாங்க. எவ்ரி ஒன் ஆர் லுக்கிங் அட் த ashram from a far off distance because Yukteswar, the master, has said someone is going to come there. அதே மாதிரி ஒருத்தர் வராரு, அந்த ரோட்ல அங்க எங்க ஆடிட்டு திடீர்னு ஆசிரமம் பக்கமா வந்து மறைஞ்சு போறாரு. திருப்பி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அவர் ஆசிரமம் பேக் சைட்ல இருந்து வெளியே போறாரு, கையில ஒரு காலிஃபிளவரோட போறாரு. ஸோ இந்த நிகழ்வை பார்த்தோன்னே யுக்தேஸ்வர் வந்து சிரிச்சுட்டே சொல்றாரு, நீ கொண்டு வந்த 6 காலிஃபிளவர்ல ஒரு காலிஃபிளவர் ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டான், நீ பேக் டோர் அடைக்கல, நீ என்னதான் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் சாதனால ஸ்பிரிச்சுவல் குவெஸ்ட்ல டீப்பா இன்வால்வ் ஆயிருந்தாலும் உன்னோட வேர்ல்ட்லி டியூட்டிஸை நீ வந்துட்டு மறக்க கூடாது, இது ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் ஃபார் யூ அப்படின்னு சொல்றாரு. ஸோ தோ யோகானந்தா அண்டர்ஸ்டுட் த லெசன், he was still baffled. How could Yukteswar guess that he didn't close the door? Plus ஒருத்தன் கரெக்டா அங்க வருவான், அவன் கரெக்டா வந்து காலிஃபிளவர் எடுப்பான்னு அவரால் ஏத்துக்க முடியல. அதுவும் இல்லாம அந்த ஆசிரமம்ல அவர் காலிஃபிளவர் எங்க வச்சிருந்தோம்னா நம்ம யூஸ்வலா கிச்சன்ல இருக்கும் இல்ல ஹால்ல வச்சிருப்பாங்கன்னு நினைச்சிருப்பீங்க, அந்த மாதிரி இல்ல. அவர் தங்கியிருந்த ரூம்ல பெட்டுக்கு அடியில ஒரு துணியை போட்டு மறைச்சு வச்சிருக்காரு அந்த காலிஃபிளவரை, ஸோ தட் இட் டசன்ட் கெட் ஸ்பாயில்ட் அந்த மாதிரி வச்சிருக்காரு. அதே ரூம்ல பெட்டுக்கு மேல பணம் வச்சிருந்திருக்காரு, சில கோல்ட் ஜுவல்ஸ் வச்சிருந்திருக்காரு. எதுவுமே ஆனா அந்த வெளியில இருந்து வந்த நபர் எடுத்துட்டு போகல. He only took that one cauliflower. So Yukteswar was doing all these things somehow. But Yogananda புரியல எப்படின்னு. How could someone come to your place and steal just one cauliflower that was also hidden under the bed and leave all the cash on top of the bed அப்படின்னு. ஸோ இது சில காலம் கழிச்சு இந்த ரேடியோ டெக்னாலஜிலாம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் அவரோட புக்ல குறிப்பிடுறாரு யோகானந்தா இந்த மாதிரி யுக்தேஸ்வர் அவரோட தபஸ்னால he has come to a state of mind where he can tune his mind to receive
any information that is available in the cosmos. So யுக்தேஸ்வர் சொல்றாரு, அவரோட டீச்சிங்ஸ்லயே சில சமயம் சொல்லியிருப்பாரு, நம்மளோட ஒவ்வொரு எண்ணங்களும் நம்மளை சுத்தி இருக்கிற பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சில இருந்துட்டு தான் இருக்கு. ஈவன் த தாட்ஸ் அண்ட் டிசைர்ஸ் ஆஃப் டெட் பீப்புள் ஆல்சோ. ஸோ நம்மளோட பிரெயின் வேவ்ஸ் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் பண்றப்போ we can receive it and we can also communicate back. பட் அதுக்கு பேசிக்கான கிரைட்டீரியா என்னன்னா, நம்மளோட மைண்ட் காமா இருக்கணும். இட் ஷுடன்ட் பி லைக் ஒரு டர்புலன்ஸ் இருந்துட்டே இருக்கக்கூடாது. அந்த பாஸ்ட் பத்தி, ஃபியூச்சர் பத்தி, அடுத்து என்ன பண்ண போகும், அந்த மாதிரி ஒரு டர்மாயில் இருக்கணும் நமக்குள்ள ஓடிட்டு இருக்கிற அந்த இன்னர் சாட்டர். வித்தவுட் தட் இன்னர் சாட்டர், when you have a stable mind that is under our control and also in disconnect with the world around us. ஸோ நம்மளை சுற்றி சர்க்கம்ஸ்டான்சஸ் நம்ம என்ன லெவல் ஆஃப் லைஃப்ல இருந்தாலும் the circumstances is out of our control. It can change drastically and somehow it can impact us also. அப்படி இருக்கிறப்போ அந்த ஸ்டேபிளான நம்ம மைண்ட் செட், நம்மளோட ஃப்ரீக்வன்சி இருக்கிறப்போ we will soon able to tune our brain to different frequencies அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து யோகானந்தா அன்னைக்கு யுக்தேஸ்வர் ஆசிரமத்துல இந்த சம்பவத்துக்கு அப்புறம் he has learned it. So the more we calm our mind, the lesser number of breaths we take in every minute, we will be able to expand our awareness. நம்மளோட அவேர்னஸ் கூட கூட நம்ம சில விஷயங்கள் நம்மளோட சென்சஸால பர்சீவ் பண்ண முடியாத விஷயங்களையும் we can receive, we can communicate. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், அதே பூரி ஆசிரமத்திலேயே வந்துட்டு இன்னும் சில நாட்கள் கழிச்சு யுக்தேஸ்வர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் செரமனி அவரோட இடத்துலயே கண்டக்ட் பண்றதுக்கு இருப்பாரு. ஸோ அதுக்கு ஊர் மக்கள்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசைபிள்ஸ் எல்லாம் வந்து ஒரு சத்சங் மாதிரி நீங்க கொஞ்சம் பேனர்ஸ் அந்த மாதிரி கொண்டு போய் மக்கள் கிட்ட கொடுத்து அவங்களெல்லாம் ஆசிரமத்துக்கு வர சொன்னீங்க, இலவச உணவு வழங்கப்படும், சத்சங் வழங்கப்படும், ஸ்பிரிச்சுவல் இனிஷியேஷன் கொடுக்கப்படும் அப்படின்னு மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு டிசைபிள்ஸ் கிட்ட சொல்றாங்க. ஸோ அது கொஞ்சம் சம்மர் பீரியட் அப்படிங்கிறதுனால இவங்க பீச் சைடு தான் ஆசிரமம் போட்டுக்கிறதுனால அந்த பீச்சை கிராஸ் பண்ணி தான் ஊருக்குள்ள போகணும். கொஞ்சம் ஊருக்கு வெளியே தான் ஆசிரமம் வச்சிருந்தாரு. அப்படி இருக்கிறப்போ டிசைபிள்ஸ் எல்லாம் சொன்னாங்க, பயங்கர ஹீட்டா இருக்கு, நாங்க பேர் ஃபுட்ல தான் போறோம் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்னால, நாளைக்கு எப்படி போறோம்னு தெரியல யுக்தேஸ்வர்ஜி அப்படின்னு டிசைபிள்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஏன்னா தொடர்ந்து சில வாரங்களாகவே வெயில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப யுக்தேஸ்வர் சொல்றாரு, நம்ம ஒரு நல்ல காஸ்க்கு தான் இது பண்றோம், நீங்க போங்க, நாளைக்கு போறப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாம காஸ்மிக் எனர்ஜி அதை பார்த்துக்கும், நமக்கு மேல இருக்கிற ஹையர் எனர்ஜிஸ் வில் டேக் கேர் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. டிசைபிள்ஸும் எப்படி அது நடக்கும் அப்படின்னு தெரியாம சரி மாஸ்டர் சொல்லிட்டாங்கன்ட்டு போய் படுக்க போறாங்க. மறுநாள் காலையில எழுந்துச்சு கரெக்டா அவங்க ஒரு 2 hours தான் அந்த பிளான் பண்ணியிருக்காங்க. ஆசிரமம் விட்டு போயிட்டு சில பிளேசஸ்ல போய் கொடுத்துட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆசிரமம் வரதுக்கு 2 hours ஆகும். கரெக்டா அவங்க ஸ்டெப் அவுட் பண்ற டைம் மேகங்கள் கூடுது, சாரல் மலை பொழியுது. அந்த 2 மணி நேரம் வெயில் இல்லாம அவங்க போய் பிரச்சாரம் பண்ணிட்டு திருப்பி ஆசிரமம் வர வரைக்கும் எந்தவித வெயிலின் தாக்கமும் இல்லாம இருந்துச்சு. இதுவும் எப்படி நடந்துச்சுன்னு யோகானந்தா புரியல. இப்ப கேட்கிற யுக்தேஸ்வர் கிட்ட, இப்படி இந்த பீக் சம்மர்ல கரெக்டா நாங்க வெளியே போற நேரம் பார்த்து மழை வருது, அது சாரல் மலை தான் வருது, ஹெவி ரெயின் வந்தா அவங்களால போகவே முடியாது. கரெக்டா இதமான சாரல் மலை, வெயில் தெரியாத அளவுக்கு அவங்க பயணம் இருக்கிற அளவுக்கு. அது எப்படின்னு கேட்கிறப்ப திருப்பியும் யுக்தேஸ்வரா தான் சொல்றாரு, நம்மளோட ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்டென்ஷன் கரெக்டா இருக்குன்னா definitely the nature and cosmic energy will respond to our noble wishes. அதனால நீ ஒரு விஷயம் எப்படி நடக்க போகுது, இது சாத்தியமா அப்படின்னு கேட்கிறப்போ, if it's a noble deed, if it's a good deed, if it's going to help people, you don't have to worry about it. That rests with the God's hand. You don't have to worry about it. You just do your duty. அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. It's a wonderful lesson. So just a few days தான் அந்த பூரி ஆசிரமம்ல அவர் ஸ்டே பண்ணியிருப்பாரு. But you would have got some really good valuable lessons from Yukteswar. So this incident is registered in this autobiographic book as cauliflower robbery and wonderful chapter. So I thought I would share this chapter with you.
moving on, next I would like to share about one more incident. இதே மாதிரி யுக்தேஸ்வர் ஜி வந்துட்டு சிரம்பூர்ல யோகானந்தா படிச்சுட்டு இருக்கிறப்போ he was in a boarding house for higher college studies. அப்போ ஒரு நாள் யுக்தேஸ்வர் வந்துட்டு அவர் ரூம்க்கு வராரு. ஸோ வந்தோன்னே அவர் சொல்றாரு, இந்த ரூம்ல, இந்த பர்டிகுலர் ரூம்ல வந்துட்டு there was a special Muslim yogi. He was called Afzal Khan. And அவருக்கு எப்படி அந்த யோகிக் நேச்சர் வந்துச்சுன்னா, he was once just roaming in the street and suddenly ஒரு யோகி வந்துட்டு அவர்கிட்ட எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி கூடன்னு கேட்டுட்டாரு. இவன் வந்துட்டு இல்லை நான் முஸ்லீம், ஒரு ஹிந்து செயின்ட்டுக்கு நான் எப்படி கொடுக்கறது அப்படி கேட்டப்போ, இல்லை பரவாயில்ல நீ கூட பக்கத்துல எங்கேயும் தண்ணி இல்லை, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுன்னு கேட்டுருக்காரு. இவரும் கொஞ்சம் தூரம் போயிட்டு தண்ணி எங்கே கிடைக்குமா, இப்போ இருக்கிற மாதிரி பாட்டில்ஸ் அப்போ இல்லைல்ல, ஸோ தண்ணி கொண்டு வரதே இட்ஸ் அ டாஸ்க் தான். அப்படி இருக்கிறப்போ he somehow managed to get some water. அவரோட thirst அவர் போக்கிப்பாரு. ஒரு ஹிந்து செயின்ட், he has done a lot of tapas on the saint. ஸோ இவர் தாகம் போனதுல he gave him a boon. அந்த அப்சல் கானுக்கு வந்துட்டு, I'll give you one city, so you'll have some special powers, but you should promise me that இந்த பவர்ஸை வச்சுட்டு நீ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப்னு வரவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும். Don't misuse this power. I'm giving you this power. இந்த தண்ணி கொடுத்தனால மட்டும் இல்லை, உன்னோட பூர்வ ஜென்ம கர்மாஸும் ஐ கேன் சி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் உனக்கு இது தரேன். உன்னால நீ நினைச்சனா, உன்னோட இன்டென்ஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா யூ குட் ஹெல்ப் திஸ் வேர்ல்ட் அ லாட் அப்படின்னு சொல்லி அந்த பவர் கொடுத்தாரு. அப்சல் கான் ஸ்டார்டிங்ல ஃபியூ டேஸ்ல கொஞ்சம் நல்லது பண்ணாலும் போக போக என்ன பண்ணாருன்னா, அந்த பவரை வச்சுட்டு he started to misuse it. எப்படின்னா அந்த பவர் வச்சுட்டு ஒரு பொருளை அவர் டச் பண்ற பொருளை மெட்டீரியலைஸ் பண்ணலாம், திருப்பி டிசப்பியர் பண்ணவும் வைக்கலாம், அவர் நினைச்ச இடத்துல திருப்பியும் அப்பியர் பண்ண வைக்கலாம். ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா, எங்கேயாவது அங்கே கல்கட்டாவில் உள்ள பாப்புலர் ஜுவல்லரி ஷாப் போயிட்டு அங்கே கோல்டு அவருக்கு என்ன வேணும்னு தோணுதோ அதை போய் டச் பண்ணிட்டு வெளியே வந்துடுவார். வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் கையில் தானாகவே அந்த கோல்டு வரும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் he become quite infamous. நிறைய பேர் வந்துட்டு இப்படி ஒரு செயின்ட் வந்துட்டு இருக்காரு, அவர் வந்துட்டு நிறைய ராபரி பண்றாரு அப்படின்லாம் அங்கே போச்சு. he was also looked out by the government officials because he was causing menace to the public அப்படின்றதுனால. ஸோ வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டுட்டு அவங்க ஏதாவது வேல்யூபிள்ஸ் போட்டிருந்தா அதையும் அவரோட பவர்ஸ் மூலியமா எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கிறப்போ அட் ஒன் பாயிண்ட் என்ன ஆச்சுன்னா, இது எப்படியோ இவருக்கு இந்த பவர் கொடுத்த அந்த செயின்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சு இஸ் கான்ஸ்டன்ட்லி மிஸ்யூசிங் திஸ் அப்படிங்க. கரெக்டா அவர் போற இடத்துலயே வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி ஒருத்தர் கிராஸ் பண்ணி போறாரு. அவர் ஏதோ ஒரு உதவின்னு கேட்கிறாரு. அவர்கிட்ட ஒரு கோல்டும் இருக்கு. அப்ப இவர்கிட்ட கேட்கிறாரு அப்சல் கான் கிட்ட, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப வயது முதிர்ச்சியால நடக்க கூட முடியல, எனக்கு கொஞ்சம் உதவி தேவை அப்படின்னு கேட்கிறப்போ அவன் கண்ணுக்கு அந்த கோல்டு மட்டும்தான் படுது. ஸோ அந்த கோல்டை மட்டும் டச் பண்ணிட்டு அவன் போயிட்டான். கொஞ்ச தூரம் போனோம்னா அவன் கைக்கு அது தானா வந்துருச்சு. அப்புறம் சரி, முதியவர் ரொம்ப முதிர்ச்சியா இருக்கனால இவனை தொடர்ந்து வர முடியாதுன்னு அவனும் மெதுவாக தான் நடந்து போயிட்டு இருந்தான். முன்னாடி இந்த கோல்டு போனது கூட அவருக்கு தெரியாதுன்னு நினைச்சு. ஆனா அந்த முதியவர் சில வினாடிகள்லயே ஒரு ஆற்றலுடைய மனிதனா முன்னாடி வந்து நிக்கிறாரு. வந்து நின்றுட்டு, நான் தான் உனக்கு இந்த சித்தியை கொடுத்தேன், நீ நிறைய பேருக்கு நல்லது பண்ணுவேன்னு நினைச்சுதான் உனக்கு கொடுத்தேன், ஆனா நீ இப்படி வந்துட்டு பொருள் மேல மெட்டீரியலிஸ்டிக்கா நீ போனதுனால நான் திருப்பி எடுத்துக்கிறேன். ஆனா இன்னொரு வாய்ப்பும் தரேன், நீ தொடர்ந்து தபஸ் செஞ்சா உன் மூலியமா நிறைய பேருக்கு நல்லதும் நடக்கும், நீ முயற்சி செய்யணும்னு சொல்லிட்டு போவாரு. ஸோ இதை வந்துட்டு யுக்தேஸ்வர் வந்துட்டு யோகானந்தாவோட அந்த அவர் ஸ்டே பண்ணியிருக்கிற போர்டிங் ஹவுஸ்ல போயிட்டு அந்த ரூம்ல தான் அப்சல் கான் ஸ்டே பண்ணியிருந்தாருங்கிறத he was able to get that information somehow. அந்த ஒரு பிளேஸுக்கு போனோடனே அங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன பாஸ்ட்ல நடந்திருக்கு, ஃபியூச்சர்ல என்ன நடக்குங்கிற நாலேஜ் வந்துட்டு he was able to read. ஸோ இந்த மாதிரி அவனுக்கு யோகானந்தாக்கு வந்து யுக்தேஸ்வர் சொல்லியிருப்பாரு. ஸோ ஈவன் இஃப் யூ கெட் சம் பவர்ஸ், the power has no value unless you have the enlightenment happening in you. So only through that enlightenment, where you become one with the higher consciousness, when you have the intention to serve people, that is only the spiritual growth அப்படின்னா அவரோட டார்மெட்டரியில அன்னைக்கு ஈஸ்வர் சொல்லிட்டு அவரையும் பார்த்துட்டு போவார்.
ஸோ யோகானந்தா வாஸ் ஸோ ஹாப்பி. லைக் மாஸ்டர் தேடி அவரோட ஆசிரம் போய் லேர்ன் பண்றது ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும், மாஸ்டர் இவர் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துக்கு வந்துட்டும் ஹி ஹஸ் கிவன் சம் லேர்னிங்ஸ் அப்படின்னு அதுவும் டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாரு புத்தகத்துல. ஸோ கம்மிங் பேக் டு த ஹிமாலயன் குவெஸ்ட். ஸோ ஸ்டில் அந்த ஹிமாலயாஸ் போயிட்டு அட்லீஸ்ட் பார்த்துட்டாவது வரணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தாக்கு அந்த ஒரு டிசையர் ஃபார் ஹிமாலயாஸ் இருந்துட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் ரெண்டாவது ஒரு ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பியும் போலாங்கிற ஒரு ஐடியா வருது அவருக்கு. ஆனா இந்த டைம் வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்கிங்கா இல்லாம யூ வாண்ட் டு கோ அஸ் எ ட்ரிப். ஸோ மாஸ்டர் அப்புறம் மாஸ்டரோட டிசைபிள், ஸோ ஃபியூ ஆஃப் ஹிஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மொத்தம் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் மாஸ்டர் எல்லாம் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவோட பெர்மிஷனும் வாங்கிட்டு மாஸ்டர் கிட்ட போய் கேட்குறாரு, இந்த மாதிரி மாஸ்டர் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு 1 or 2 weeks காஷ்மீர் ஹிமாலயாஸ் அப்படி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. ஹி தாட் மாஸ்டர் வில் அக்ரி பிகாஸ் ஒரு ட்ரிப்பா தானே நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரி பண்ணுவாருன்னு பார்த்தா மாஸ்டர் வாஸ் லைக் ஹெசிடென்ட். நான் சொல்றேன் நேரம் வரப்போ, பட் யூ புக் யூர் டிக்கெட்ஸ் அந்த மாதிரி சொல்லி இது பண்ணிடும். ஸோ நாளைக்கு ட்ரெயின் அங்கே கல்கட்டால இருந்து கிளம்பி ஒரு 2-3 ஸ்டாப் தாண்டி தான் அவங்க அங்கே போகணும் அப்படின்னு இருக்கிறப்போ யோகானந்தா வாஸ் சர்ச்சிங் ஃபார் சம் ஹெல்ப் டு கேரி த லக்கேஜஸ். ஸோ அதுக்கும் யாராவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு அவருக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ் எல்லாம் ரீச் அவுட் பண்றப்போ எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் வியர்டா பிஹேவ் பண்ணுவாங்க. இல்லை எங்களால அவங்க வீட்டில் இருக்கிற சர்வெண்ட், அவருக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் இருக்கிற சர்வெண்ட்டை கேட்குறப்ப யாருமே அனுமதிக்க மாட்டாங்க, திட்டி விட்டு அனுப்பிச்சுடுவாங்க சில பேர். அப்போ யோகானந்தா நினைப்பா இதெல்லாம் யுக்தேஸ்வர் பண்ற சித்துக்களாக தான் இருக்கும், நான் அந்த காஷ்மீர் போகக்கூடாதுங்கிறதுல அவர் ஏதோ ஒரு நல்ல ரீசன் இல்லை அவர்கிட்ட, எதுக்கோ என்ன அங்கே போக விடாம தடுத்துட்டே இருக்காருன்னு ஒரு இல் இன்டென்ஷன்ல அவர் பண்றாருன்னே நினைச்சிட்டு இருப்பாரு. ஸோ கரெக்டாக ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி கூட அவர் எப்படியாவது மாஸ்டர் என்ன இருந்தாலும் மாஸ்டர் தானே, ஸோ அவரோட பிளெஸிங்ஸ் இல்லை அவரோட கம்பெனி இல்லாமல் நான் போக மாட்டேன்ட்டு ஆசிரமில் இருப்பார். மற்ற ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போங்க, இப்போ ட்ரெயின் நைட் 9 o'clock ஐ வில் ட்ரை டு பி தேர் பை 9, யூ கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்ருவாரு. இவர் ஒரு 7, 7:30, 8 மணி வரைக்கும் அங்கே தான் இருப்பார் ஆசிரமில். இப்போ யுக்தேஸ்வர் இவரை பார்ப்பாரு, இவரு கேட்பாரு மாஸ்டர் கிளம்பிட்டா அப்படின்னு கேட்குறப்போ யுக்தேஸ்வர் சொல்ல இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிசைபிள் கிட்ட யோகானந்தாக்கு இரவு உணவு கொடு அப்படிம்பாங்க. கரெக்டாக அந்த இரவு உணவை அவர் சாப்பிட எடுத்து வாயில வைக்கிறப்போ வில் கெட் இம்மீடியட் பெயின் இன் ஹிஸ் பாடி. வில் கெட் அந்த ஒரு சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும் அவர் பாடியில், ஏதோ பெரிய டிசீஸ் அஃபெக்ட் பண்ணி இம்மீடியட்டா பாடி உடல்நிலை குறைந்து என்ன ஆகுன்னே தெரியாது. ஸோ கைண்ட் ஆஃப் ஒரு காலரா அவருக்கு வந்துட்டு ஏற்கனவே வந்திருக்கும், ஆனால் சிம்டம்ஸ் வந்து அப்போதான் வர ஆரம்பிக்குது. ஸோ இம்மீடியட்டா யுக்தேஸ்வர் வந்துட்டு அவரை பார்க்குறாரு, அவருக்கு மெடிசன்ஸ் கொடுத்து அவரோட ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி விடுறாரு. இன்கேஸ் யோகானந்தா வந்துட்டு அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயினில் ஏறி இருந்தாங்கன்னா அவருக்கு ஹெல்ப் உடனே கிடச்சிருக்காரு. ப்ளஸ் அந்த டைம் வந்துட்டு அந்த காலரா ரிலேட்டட் டிசீஸ் வந்துட்டு இட் வாஸ் டெட்லி, இனஃப் மெடிக்கல் சப்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்போ இல்லை, இட் வாட் கான் எனிவேஸ். பட் யுக்தேஷன் நியூ இவருக்கு இந்த டைம்ல வந்துட்டு யோகானந்தாக்கு இந்த மாதிரி ஒரு டிசீஸ் பாடியில இருந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அதனால அவர் எங்கேயும் டிராவல் பண்ணக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு ஆசிரமிக்கிட்டே இருந்து நம்ம கூட இருந்தாதான் அது நம்ம இம்மிடியட் ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணி விட முடியும். இமீடியட் ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணாதான் இந்த டெட்லி டிசீஸ்ல இருந்து வெளியே வர முடியும். இந்த நாலேஜ் வந்து அவருக்கு இருந்திருக்கு. ஏன்னா யூஸ்வலா நம்ம சயின்டிஃபிக்கா பார்த்தாலே டிசீசஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ்ட்ரல் பாடிஸ்ல தான் வரும். இது வந்துட்டு மைண்ட் டு மேட்டர் புக்ல கூட டாசன் சர்ச் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸோட எழுதியிருப்பாரு. ஸோ நம்ம ஆஸ்ட்ரல் பாடிஸ்ல நம்ம பிசிக்கல் பாடியில வர இப்போ 2 மாதங்கள் கழிச்சு வர டிசீஸ் கூட நம்ம ஆஸ்ட்ரல் பாடிஸ்ல முன்கூட்டியே அதோட சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஆஸ்ட்ரல் பாடிஸ்ல இன்னைக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. ஆஸ்ட்ரல் பாடிஸ் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல நம்மளை சுற்றி இருக்கிற எனர்ஜி ஃபீல்டு தான் ஆஸ்ட்ரல் பாடின்னு. ஸோ அதில் இருக்கிற சேஞ்சஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு டூல்ஸு. பட் அந்த காலத்து யுக்தேஸ்வர் இருந்த காலத்தில் அப்படி எதுவுமே இல்லாமல் பட் யூ வாஸ் ஏபிள் டு சீ தட் அண்ட் ரியலைஸ் இந்த மாதிரி ஒரு டெட்லி டிசீஸ் நம்ம டிசேபிளுக்கு வரப்போகுது, அவன் ட்ராவல் பண்ணக்கூடாதுங்கிறத
அவருக்கு முடிஞ்ச அந்த சித்துகள் மூலியமா அவங்க டிராவல் பண்ண விடாம ஆசிரமக்குள்ள வச்சு அவரை காப்பாற்றிருக்காரு. ஸோ இந்த விஷயம் யோகானந்தருக்கு தெரிஞ்சப்போ he was like again one more realization. நம்ம காஷ்மீருக்கு போய் அங்க ஏதோ மிராக்கிள் தேடுறோம், பட் நம்ம முன்னாடி நம்ம மாஸ்டர் வந்துட்டு இஸ் பியாண்ட் எக்ஸ்பிளனேஷன், இஸ் பியாண்ட் சயின்ஸ், இஸ் ஹெல்பிங் மீ இன் வேஸ் that nobody could do, only someone who is close to God can do அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் வருது. இன்னொரு இன்சிடென்ட், ஆஃப்டர் கெட்டிங் இன் டு திஸ் டிசீஸ், நான் அந்த ஒரு நோய் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு ஆசிரமிலே இருந்ததுனால. அதனால ஃபியூ வீக்ஸ் கழிச்சு மீண்டும் அவங்க அந்த பயணத்தை தொடங்குறாங்க, காஷ்மீருக்கு போறாங்க. ஃபைனலா ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த புக்ல டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அந்த காஷ்மீர் போற வழியாகட்டும், அதுல அவங்க அந்த ஃப்ளவர்ஸ், அந்த மவுண்டன்ஸ், அந்த ரிவர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இந்த புக்ல. நம்மளே போயிட்டு வந்த ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு எவ்வளோ அழகானது, எந்தெந்த கண்ட்ரீஸ்ல இருக்கிற பியூட்டியோட இதை ஒப்பிடுறப்போ இட் இஸ் டெஃபினெட்லி த பெஸ்ட் பிளேஸுங்கிற மாதிரி அதை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு அங்க. ஸோ காஷ்மீர்ல டிராவலாக் மாதிரி இருக்கும். அதுல வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு காஷ்மீர் ஸ்ரீநகர் ஸ்ட்ராபெரிஸ் அங்க கூட கூட வித்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு யுக்தேஸ்வர் வாங்கி யோகானந்தாக்கும் டிசைபிள்ஸ்க்கு கொடுப்பாரு. அது சாப்பிட்டுட்டு யோகானந்தா சொல்லுவாரு, இட்ஸ் வெரி சோர் அண்ட் ஐ டோன்ட் லைக் த டேஸ்ட் ஆஃப் இட் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட், ஹி வில் ஸ்பிட் அவுட் ஸ்ட்ராபெரி. அப்போ யுக்தேஸ்வர் பார்த்து சொல்லுவாரு, இன் ஃபியூ இயர்ஸ் டவுன் த லைன் யூ வில் eat the same strawberry with cream and sugar in United States and you will say it's very tasty அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. இவருக்கு ஒன்றும் புரியாது யோகானந்தாக்கு, எனக்கு யார் ஸ்ட்ராபெரி க்ரீம் அண்ட் சுகரோட தரப்போறா அப்படின்னு. But later on, after he has moved from India to United States to spread the movement of Kriya Yoga and all, he was taken as a guest Veniala, I think in San Francisco or something. And he was served the same strawberry with cream and sugar, and he ate it, and he said it was delicious. அந்த டெலிஷியஸ்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. பல வருஷம் முன்னாடி நம்ம காஷ்மீருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மாஸ்டரோட போறப்போ அவர் சொல்லியிருப்பாரு, நீ இதே ஸ்ட்ராபெரி, இப்போ துப்புன ஸ்ட்ராபெரி நீ அமெரிக்கா போய் டெலிஷியஸா இருக்குன்னு சொல்லுவேன்னு. அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ எவ்வளோ ஒரு foreseeing, he was able to read the future, like where is Yogananda heading towards. So அந்த அளவுக்கு யுக்தேஸ்வர் மாஸ்டர் had this vision about யோகானந்தா. ஸோ காஷ்மீர்ல போயிட்டு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்க இருக்கிற டெம்பிள்ஸ் கொஞ்சம் விசிட் பண்ணிட்டு அதெல்லாமே டாக்குமெண்ட் பண்ணிருப்பாங்க. அதுல இன்னொரு விஷயம் போட்டிருப்பாங்க. ஸோ காஷ்மீர்ல இருக்கிறப்போ யோகானந்தா அவரோட காலேஜ் டியூட்டிஸ்க்காக ஃபியூ வீக்ஸ் ஒரு 1 week ஏர்லியராகவே அந்த கேங்கை விட்டுட்டு he was on his return journey. அப்போ கடைசியா யுக்தேஸ்வரை பார்த்து பேசுறப்போ யுக்தேஸ்வர் சொல்லுவாரு, I might fall sick and I might also vacate this body அப்படின்னு ஒரு ரொம்ப ஒரு ஹைலி ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் ரிச் வேர்ட்ஸோட அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அதை அவரால் யோகானந்தாவால் ஏற்றுக்கவே முடியாது. ப்ளீஸ் ப்ராமிஸ் மீ யூ won't vacate your body in my absence. whenever it is going to happen, it should happen in my presence. ஸோ நான் இப்போ அர்ஜென்ட்டாக போகிறேன் உங்களை விட்டுட்டு, பட் டோன்ட் vacate your bodyன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் he'll get a message after few days that master is gravely sick அப்படின்னு. இது முன்னாடியே சொல்லியிருப்பார் யுக்தேஸ்வர், எனக்கு இந்த மாதிரி உடல் நலம் சில நாள் கழிச்சு குறையக்கூடும் அப்படின்னு. ஸோ நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், இப்போ இவ்வளோ பவர்ஃபுல்லான மாஸ்டர், இவ்வளோ கனெக்டட் டு த யூனிவர்ஸா இருக்கிறப்போ why did he get so sick அப்படின்னு. But at that point he did not die. He was just sick for a few days and he got back to normal life and he came back. But he was gravely sick for கொஞ்ச நாளைக்கு. He lost weight also. ஸோ திருப்பி வந்து யோகானந்தாவை அவரோட யுக்தேஸ்வர் ஆசிரம்ல பார்க்குறப்போ he lost half his weight. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிக் டிசீஸ் வந்ததுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நமக்குலாம் தோணலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு யோகானந்தா வந்து சில விஷயங்கள் குறிப்பிடுறாரு. ஸோ சம் மாஸ்டர்ஸ் who has reached a great level of spiritual growth, they will not have karmic baggage. ஸோ
அவங்களுக்கு ஏன் அப்போ அந்த சஃபரிங் வருது. இட் ஆல்சோ ஹேப்பன் டு ரமண மகரிஷி. இன் ஹிஸ் ஃபைனல் டேஸ் ஹி வாஸ் பிட் சஃபரிங் ஆல்சோ. ஸோ இப்படி ஏன் நடக்குது, வை டு வி சஃபர் அப்படிங்கிறப்போ சம்டைம்ஸ் கிரேட் மாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தே யூஸ் டு டேக் karmic baggages of their close disciples and burn them if they feel like some of his disciples are having huge baggage and they may not be able to burn it themselves. அப்படி இருக்கிறப்ப they'll take little of it and let their body burn the karma. அப்படி இருந்ததுனாலதான் Yogananda makes a note that saying that Yukteswar has burned some of the karmic baggage of his disciples by going through this suffering. So sometimes higher masters do this. So this is documented in this book. They have the potential to burn others' karma also if they feel such things are required for their disciples in the career. So this is also one insightful story, and it also concludes his big quest to go to Himalayas and come back. Finally, he would have gone to Himalayas. ரொம்ப அழகா சில பாயிண்ட்ல நின்று அவர் பார்த்த வியூ எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க புக்ல. லைக் 360 degree he was able to see that smoothing. ரொம்ப அழகா இருந்துச்சு, ரம்யமா இருந்துச்சு அப்படின்றதுலாம் அதுல அழகா டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஸோ அதுக்கப்புறம் மீண்டும் காலேஜ் லைஃப் முடிச்சுட்டு அவர் வந்துட்டு அந்த யுக்தேஸ்வர் கீழே இவ்வளோ நாள் ஸ்டூடெண்டா இருந்து he wanted to be put himself in the priesthoodங்கிறப்போ after so many years he went and asked him like எனக்கு வந்துட்டு you should give me take me as your official lineage so that I can go out and spread this word அப்படின்னு ஒரு இனிஷியேஷன் மாதிரி பண்ணி டேக் மீ இன் டு த மாங்க்ஹுட் அப்படின்னு கேட்பாரு. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் அவருக்கு தோணி இருக்கும் மாங்க்ஹுட்ல என்ன ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் ஹி வாஸ் ஒரு விசிட்டிங் டிசைபிளா தான் இருப்பாரு. ஏன்னா வெளியில ஹி வாஸ் டூயிங் காலேஜ். தென் அகேன் whenever he gets time he used to come and spend in the ashram அப்படி இருக்கும். When he finally realized he was ready to be a monk, he came to Yukteswar and finally proposed his wish to become a monk. Then Yukteswar was happy and sure, I'll do it for you. There won't be any grand things and all, but I will initiate episode. So he said, you can have your title. I give it to you. You can choose because you have been a sincere student in Grapo. His actual name is Mukunda, followed by his family name. But Mukunda, at the point where he was Mukunda only. He said, I want to be called as Yogananda. So this Yogananda, the word we are very much familiar with, has its meaning. And its meaning has been documented in the book also. Yoga is union. And Ananda is bliss. So Yogananda want to be a figure, or he want to be the epitome of being in union with the bliss. Someone who is connected to the higher consciousness, someone who is detached from all the worldly things. So adanala I would like to be called as Yogananda அப்படின்னு he proposed, and Yukteswar was so happy with this. இந்த அளவுக்கு யோசிச்சு ஒரு டைட்டில் தன்னோட டிசைபிளே சஜஸ்ட் பண்றதுனால he started giving him that title Yogananda. So that's how the name came. So it was not his birth name, it was the name that he earned after so many years of spiritual practice and spiritual learnings, and also his vision to spread as much of Kriya Yoga to the world. So Kriya Yoga is something that he started spreading. So adula main enna Kriya Yoga la solranga, the same thing that even in PSSM we stick to is traveling inward. So that is the main core of Kriya Yoga also, and service to humanity, peace and harmony. So இதை பில்ட் பண்றதுக்கு நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமே Kriya Yoga தான். Any form of world peace or service or creating harmony
or in ourselves being in detached form from the outside happenings, or நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல இருந்து we are able to detach and stay connected with the higher consciousness. That's part of Kriya Yoga. But there are a lot of techniques and teachings. But on the whole, this is what Yogananda wanted the world to carry: peace, love, and harmony. The மூணு விஷயம் தான் it's a foundation. இந்த யோகா வந்துட்டு இதோட ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் it was given by Krishna to Arjuna in the battlefield of Kurukshetra. அதுக்கப்புறம் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் எழுதப்பட்டு, அப்புறம் பாபாஜியால லஹரி மகர்ஷியாக்கு டீச் பண்ணப்பட்டு, லஹரி மகர்ஷியா மூலியமா யுக்தேஸ்வருக்கு டீச் பண்ணப்பட்டு, தென் யுக்தேஸ்வர் மூலியமா யோகானந்தா பரமஹம்சாக்கு வந்து, தென் த்ரூ ஹிம் இட் ஸ்டார்டட் spreading across the globe. So this was a lineage. So it's a beautiful science and contribution. இதோட if you look at it, it dates back all the way to the Kurukshetra war. அங்கதான் ஃபர்ஸ்ட் டீச் பண்ண ஆரம்பிச்சது. இன்னைக்கும் it's relevant and people are using it. So it's a wonderful practice. And I'll continue to talk about it in the upcoming sessions, like how his teachings went, how he started his organization. Next session we will talk about it. And so today I will conclude at this point. And if you have any questions or if you'd like to add more points, தாராளமா கேட்கலாம், பகிரலாம். ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் இதை கேட்டுக்கொண்டிருந்ததற்கு. Hope it was helpful for you all. Thank you so much for this opportunity. I pass on to Srikanta Master. மிகவும் நன்றி சங்கர் மாஸ்டர், அருமையான பேச்சு. தொடர்ந்து இதை பேசுங்கள். இப்பொழுது உங்களை முதலாவதாக நாங்கள் கருத்து சொல்ல முதல் உங்களை வாழ்த்தியும் பாராட்டியும் ஒரு 30 வினாடிகள் கைதட்டுவோம். Thank you. மிகவும் நன்றி. இப்பொழுது முதலாவதாக வருகிறார் டாக்டர் எஸ் நவரத்னம் ஐயா அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்று சங்கர் யோகானந்த சுவாமியை பற்றி பேசினார். அவரை பற்றியும் நானும் கொஞ்சம் அறிந்திருக்கிறேன். அவரை இனிஷியேட் பண்ணினது ஒரு குரு. அதன் பிறகுதான் அவர் ஞானம் படிப்படியாக ஞானம் பெற்று அந்த கிரியா யோகா பயிற்சியை உலகத்துக்கு கொண்டு செல்ல அந்த காலத்திலே அமெரிக்காவை தான் போவார்கள். பெரிய தேசம், நிறைய மக்கள் அதில் இந்தியர்ஸ் இருந்தாங்க. ஆனால் இந்த கிரியா யோகத்தை அமெரிக்கன்ஸ், இந்தியர் அல்லாதவர்களும் படித்தார்கள். சுவாமி விவேகானந்தர் அதான் செய்தார். அப்ப என்னுடைய கேள்வி என்னென்றால், இந்த ஆத்மா அந்த உடலை எடுத்தது முற்பிறப்பில் இருந்த புண்ணியம். இல்லாவிட்டால் அந்த குரு வந்து பார்த்திருக்க மாட்டார், இவர் இந்த பாதையில் போயிருக்க மாட்டார். அப்ப எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. அந்த முற்பிறப்பு புண்ணியம் இருந்தால் தான் இப்படி ஒரு குரு வந்து சந்திப்பார் என்று நம்புகின்றேன். மறுமொழி சொல்ல முடியும்டா சொல்லுங்க. நவரத்னம் சார், பட் நம்ம இந்த பிறப்புல நம்ம கொஞ்சம் இந்த ஆன்மீக தேடல்ல இறங்கினாலும் இனி அடுத்த பிறவிகள் நம்ம எடுத்தா கூட இதுல கிடைக்கிற பலன்கள் தொடர்ச்சியா நமக்கு இருக்கும். ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே நம்ம உடலுக்கோ நம்ம மைண்டுக்கோ போறது கிடையாது. அது முழுவதுமாக ஆன்மாவுக்கு தான் போகுது. நம்ம படிக்கிற விஷயமாகட்டும், தியானம் செய்யறதாகட்டும்,
சத்சங் கலந்துக்கிறதாகட்டும், எல்லாமே நம்ம ஆன்மாவில் தான் போய் உட்காரும். அதோட பெனிஃபிட்ஸு, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. ஆன்மாங்கிறதுக்கு முடிவு கிடையாது. இறப்பு நிகழ்ந்தாலும் ஆன்மா தொடர்ச்சியாக அதனோட பயணம் போய்க்கொண்டே இருக்கும். அதனால நம்ம இந்த இந்த நாளைக்கு இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பிரிச்சுவலுக்கு ஸ்பெண்ட் பண்ற டைமும் நமக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது தொடர்ந்து நம்ம ஆன்மாவோட கலந்துடும். அடுத்த பிறவிகள் அந்த ஆன்மா எடுக்கிறப்பவும் நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த நினைவுகள், நம்ம இந்த தியானத்துல கிடைத்த அனுபவங்கள் எல்லாம் நம்ம கூட தொடர்ந்து வரும். அதனால இதுக்கு முற்பிறவிலையும் நம்ம செஞ்சிருக்கலாம், செய்யாமலும் இருக்கலாம். அது நமக்கு இப்ப போய் அதை மாற்ற முடியாது. ஆனா இன்னைக்கு நம்ம பண்ற விஷயம் நாளைக்கு நமக்கு வந்துட்டு அதோட பலன்கள் நிச்சயம் நமக்கு தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் ஐயா. நன்றி ஐயா. இப்ப என்னென்றால் இந்த தளத்தை ஸ்ரீ கந்தராஜா தம்பதிகள் நடத்துறதால நாங்கள் பலர் மூச்சு பயிற்சி எடுக்கிறோம். ஆனால் நான் அறிந்த spiritually enlightened people, சுவாமினார், தேடி சிவ தியானம், that is தியானம் டுவர்ட்ஸ் காட். சைவர்கள் நான் சிவ தியானம் சொல்லுவோம். இப்போ தியானம் செய்யும் பொழுது அந்த மூச்சு அடக்கிறதோட மனத்தை கடவுளிலே ஒரு நிலைப்படுத்தி செய்யும் பொழுதுதான் அந்த தியானம் வித்தியாசம் என்று நான் நம்புகிறேன். உங்களோட கருத்து என்ன? ஏதோ ஒரு ஹையர் செல்ஃப் நம்ம தாண்டி ஒரு விஷயம் இருக்கு பிரபஞ்சத்துல. அதை நோக்கி நம்ம தியானம் பண்றதும் ஒண்ணுதான். அதை நோக்கி நம்ம தியானம் பண்றதுக்கு நமக்கு தேவையான அந்த மன தெளிவுங்கிறது இந்த தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு போனாதான் அதை தாண்டி நம்ம போக முடியும். அந்த தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு போறதுக்கு நமக்கு இந்த மியூசிக் மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு பெரிதும் உதவுது. முதல் நிலை வந்து அந்த தாட்லெஸ் ஸ்டேட். தாட்லெஸ் ஸ்டேட் போனதுக்கு அப்புறம் அதுல நம்ம நிலையா உட்கார முடியும். எனி டைம் நம்ம உட்கார்ந்து அந்த தாட்லெஸ் ஸ்டேட் போறப்போ அடுத்து போறதுதான் பிரெத்லெஸ் ஸ்டேட். அப்படிதான் அந்த சமாதிங்கிற பாதை உருவாகுறதுனால முதல்ல அந்த தாட்லெஸ் ஸ்டேட் டச் பண்ற அளவுக்கு நமக்கு மனதனுடைய கட்டுப்பாடு நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா தென் நம்ம மனதை எங்க நம்ம கொண்டு போய் வைக்கிறோமோ, நம்ம ஒரு சிவாவை தேடி போறோம்னாலும் சரிதான், இல்ல காஸ்மிக் எனர்ஜி ஏதோ ஒன்று நம்ம ஒரு விஷயத்தை தேடி நமக்கு மேல இருக்கிற ஹையர் ஸ்டேட்டுக்கு போறோம்னாலும் அங்க இருந்து போறது வந்துட்டு மிக எளிதாக அமையும். ஏன்னா தாட்லெஸ் ஸ்டேட்டுங்கிற தாட்ஸ் தான் நமக்கு பெரிய அப்ஸ்ட்ரக்ஷனா இருக்கும். நம்ம ஒரு விஷயம் மெடிடேட் பண்றதுக்குன்னு உட்கார்றப்போ பல விஷயங்கள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வந்துட்டு எதை நோக்கி நான் இப்போ ஜீசஸும் சொல்லியிருப்பாரு, when you enter the kingdom of God, everything will happen for you, you don't have to worry. ஸோ அந்த கிங்டம் ஆஃப் காட் போறதுக்கு வந்துட்டு we need to have that thoughtless state of mind and our vision should be great for the whole humanity. It should be அப்படி இருக்கிறப்போ that is what is mentioned as the kingdom of God. So once you are able to attune yourself அந்த கிரைஸ்ட் அவர் இருந்தப்போ அவர் எப்படி எல்லாருக்கும் நான் உதவியா இருக்கணும், even if somebody is going to hurt me, I won't hurt them back, I'll take up their sins அப்படின்னு சொன்னாரோ அந்த மாதிரி we should be able to have that kind of compassion. ஸோ அது உருவாயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட growth-ஆ இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், நம்ம ஒரு டெஸ்டினின்னு நம்ம ஒன்று வச்சிருப்போம்ல, அது தானா அமையக்கூடும். நம்ம அதுக்கு முயற்சி கூட செய்ய வேண்டாம், நம்ம இந்த நிலைக்கு வந்தாலே போதும். நன்றி. எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு ஐயா. என்னுடைய நெருங்கிய உறவினர் நான் பிறக்க முன்னம் எங்களோட ஊரில் தியானத்தில் இருந்து மூச்சு அடக்கி அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அவரை சமாதி கட்டினவர்கள். இப்போ அது கோவிலாக வைத்து இருக்கிறோம். அப்போ அவர்கள் அந்த தமது உணர்வு சக்தியை எழுப்பி அந்த மூச்சு ஹார்ட் ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணி இறக்காமலே சமாதியில் போகிறார்கள். அப்படி சிலர் போயிருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். அது 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 அந்த நிலை வேறு. நிறைய பேர் அப்படி கான்சியஸாவே சமாதி ஆயிட்டாங்க. யுக்தேஸ்வர் கூட அப்படி ஆனதா தான் குறிப்பிடப்பட்டிருக்கு.
அதான் நமக்கு தாட்ஸ் குறைய குறைய நம்மளோட மூச்சோட எண்ணிக்கை ஒரு நிமிஷத்துக்கு நம்ம எவ்வளவு மூச்சுகள் எடுத்து வெளியே ரிலீஸ் பண்றோங்கிறது குறைந்து கொண்டே வரும். ஏன்னா எண்ணங்கள் குறைய குறைய மனதின் எண்ண ஓட்டங்கள் குறைய ஆரம்பிக்கும். நேரா நம்மளோட சோல் வந்து இட் வில் பிகம் பார்ட் ஆஃப் த காஸ்மோஸ். அது ஒரு பாடிக்குள்ள அடங்கின ஒரு விஷயமா இல்லாம இட் டிசால்வ்ஸ் இன் டு த வேர்ல்ட் அரவுண்ட் இட். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போனதுக்கு அப்புறம் அது பாடி வந்து தானா சமாதி நிலைக்கு நாங்க கொண்டு போறோம்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் தபஸ் பண்றவங்க எல்லாம் வந்துட்டு பாடியை அப்படியே உயிரோட இருக்கிறப்பவே சமாதி ஆயிருக்காங்க. அந்த குறிப்புகள் நிறைய இருக்கு. நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி. அடுத்ததாக சுந்தரி மாஸ்டர் ஃப்ரம் இங்கிலாந்து. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி சங்கர். மிகவும் அருமையாக பரமஹம்ச யோகானந்தா என்ற அவற்றை வாழ்க்கை வரலாறை பற்றி கூறினீர்கள். அவருக்கு ஒரு குரு கிடைச்சது. இந்த குருவுக்கும் தெரிஞ்சிருக்கு இவர் ஒரு சரியான சீடன் என்று. ஆனபடியாத்தான் அவருக்கு அந்தந்த நேரத்தில் என்னென்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் அதை தீர்த்து வைக்கின்றார். அதை நீங்கள் அருமையாக 2-3 கதைகளில் காலிஃப்ளவர் கதையை நானும் வாசிச்சிருக்கிறேன். நீங்கள் சொல்லும் போது நான் கூட விளக்கமாக இருந்தது. மற்ற அந்த வெயில்ல மழை வராமல் தடுத்தது எல்லாம் கேள்விப்பட்டதென்றாலும் நீங்கள் கூறும்போது மிகவும் விளக்கமாக இருந்தது. மிக்க நன்றி. மீண்டும் தொடர்ந்து இந்த புக்கை நீங்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்தினா நல்லா இருக்கும் என்று கூறுகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. நன்றி. ஜெர்மனியிலிருந்து கிரேஷன் ஜேம்ஸ் அலிஸ்டன் ஐயா, நீங்க பேசுங்க. நிறைந்த வணக்கம். அழகானதொரு நிகழ்வு. நீங்கள் கொடுத்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உண்மையிலே நீங்கள் சொன்ன விடயம் சரியாக இருக்கிறது. அதாவது எண்ணங்கள் எமது ஃப்ரீக்வன்சியில் இருந்து கொண்டிருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதில் நீங்கள் கூறிய கதை ஒன்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது கதையாகத்தான் இருக்கும் என்று நம்புகின்றேன். தொட்டால் பொன்னாகும் என்பது ஒரு விடயத்தை விளங்கப்படுத்துவதற்காக ஞானிகள் மூலம் அல்லது பெரியவர்கள் மூலம் சொல்லப்படுகிற கதைகளிலே இவ்வாறான நிலைகள் இருக்கின்றது. ஆனால் என்னுடைய நிலை என்னவென்றால், நவரத்னம் ஐயா அதிகமாக கூறும் பொழுது, தியானத்தின் பொழுது சும்மா இரு, பேசாது, அமைதியாக இருந்து. இந்த தியானத்திலே அமைதியாக இருந்து நாம் ஒருவருக்கு ஒரு பதிலை அளிக்கும் பொழுது அந்த பதில் செல்கிறது. இயற்கையாகவே நீங்கள் சொன்னது போல அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பதிலாகவும் அவர்களுக்கு உரிய ஒரு பதிலாகவும் போய் சேருவதை நான் அவதானித்திருக்கிறேன். அழகான உரை. தொடர்ந்து வாருங்கள். நீங்கள் பேசுவதன் மூலம் புதிய எண்ணங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுகிறேன். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக சுகேந்திரா தர்மகார் மாஸ்டர், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். சங்கர் மாஸ்டர், உங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி என்ற புத்தகத்தை எடுத்து சொன்னீர்கள். எனக்கு இவ்வளவு காலமும் ஒன்று மட்டும்தான் தெரியும். என்ற ஸ்டீவ் ஜாப் தன்னுடைய ஐபேட்ல எப்பவும் இந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி என்றதை வச்சு அவர் அடிக்கடி வாசித்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அதைத்தான் நான் என்றும் யோசித்து கொண்டு வந்தேன். ஆனால் நீங்கள் அந்த சுயசரிதையை நல்ல வடிவாக கூறியிருக்கிறீர்கள். மற்றது நீங்கள் ஒன்று சொன்னீங்க, இந்த என்ன ரமண மகரிஷி அவையெல்லாம் கடைசி காலத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டவை, அதெல்லாம் அவைண்ட கர்மிக் இதால வந்ததுண்டு. அது அப்படி என்றா அவை ஆன்மீகத்தில் ஃபாலோ பண்ணி வந்தாலும் அவைண்ட கர்மிக் இது அவை அதை தடுத்து நிறுத்தாதோன்றதுதான் என்னுடைய கேள்வி. சரியா புரியல சுகேந்திரா மாஸ்டர். இல்ல, ஒவ்வொருவற்ற கர்மா இதுதான் அவைக்கு வருத்தம் வாரதுன்னு எல்லாம் சொன்னீங்க. அவை வந்து ஆன்மீகத்துல முன்னேறி கொண்டு வந்தால எத்தனையோ அவருக்கு கீழே இவ்வளவோ சீடர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படி என்றா அந்த அவன் கர்மா வந்து அகற்றப்படுறதுக்கான சான்சஸ் தானே கூட. அதைத்தான் நான் கேட்கிறேன். அதான் இப்போ ரமண மகரிஷியுமே வந்துட்டு அவரோட
வாழ்க்கை அவர் திருவண்ணாமலை போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தபஸ் பண்றது, மலையை சுத்துறது அந்த மாதிரி தான் இருக்கும். அவர் எந்தவித பேட் கர்மாஸும் அந்த பிறவியில அவர் சேர்த்துக்கிறதும் இல்லை. அதே மாதிரி அவர் முற்பிறவியில இருந்த கர்மாஸையும் அங்க தபஸ் பண்ணி பண்ணி முழுவதுமாக கழித்திருப்பார். அப்படி இருக்கையிலும் அவரோட கடைசி நாட்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அவரோட நெருங்கிய டிசைபிள்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு உடம்பு சரியில்லாமன்னு சொல்லுவாங்க. இவருமே வந்து டாக்டர்ஸ்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு கேட்டப்போ இல்லை, ஒரு ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாம், அது உடலுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, அது பாட்டுக்கு நடக்குது, என்னோட நினைவெல்லாம் எப்போ வெளியே போயிடுச்சு, காஸ்மாஸோட கனெக்ட் ஆயிட்டேன் நான், இந்த உடலுக்கு ஒரு பிரச்சனைங்கிறது பெருசு இல்லை எனக்குன்னு அந்த வலியோட தான் இருந்தாரு. ஆனா நமக்கு தோணலாம் ஏன் இப்படி வலியோட இருக்கான்னு. இதுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷனா தான் யோகானந்தா கொடுத்துருப்பாரு ஒழிய இதை நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. இது இப்படி ஆனா எந்த ஒரு மாஸ்டருமே அதை அவங்களா முன் வந்து சொல்லல. யுக்தேஸ்வரும் சரி, ரமண மகரிஷியும் சரி, இதுக்காக தான் எனக்கு இந்த உடல் நோய் வருதுன்னு எங்கேயுமே குறிப்பிடல. அது அவங்க டிசைபிள்ஸோட ஒரு இப்படி கூட இருக்கக்கூடும்னு அவங்களோட கட்டுரையில எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க மற்றவங்களோட காரணிக்காக கூட சஃபர் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு சித்திகள் இருந்துச்சு, அதனால மேபி அப்படி சஃபர் பண்ணியிருக்கலான்னு குறிப்பிடுறாங்க. இது டைரக்டா மாஸ்டர் கிட்ட இருந்து அந்த குறிப்பு வராதனால இதுக்கு கரெக்டா தப்பான்னு நம்மளும் சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்துட்டு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் என்ன நீங்க அந்த யுத்தேஸ்வரருக்கும் சொன்னீங்க, அந்த அவர் கொடுத்தது அந்த உடல்நலம் குறைவா இருந்தப்போ யோகானந்தா வந்துட்டு இப்படி கூட யோகானந்தாவோட புக்ல தானே எழுதியிருக்காரு. யுக்தேஸ்வர் வந்து அவரோட புக்ல இல்ல நான் இவருக்காக நான் கஷ்டப்பட்டேன்னு எழுதல. யோகானந்தா மேபி இதுக்காக அவரு சஃபர் பண்ணிருக்கலாம், வேற யாராவது டிசைபிளுக்கு வரக்கூடிய ஒரு கர்மாவுக்காக அவர் அந்த கஷ்டங்களை எடுத்து இது பண்ணியிருக்காருன்னு இருக்கலாம் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. அவருமே ஒரு என்ன சொல்றது, ஒரு கெஸ் தான் இந்த மாதிரி இருக்கலாம், ஏன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவர் பண்ணக்கூடியவர், அவருக்கு அந்த திறமையும் இருக்குங்கிறதுனால அவர் அதை குறிப்பிடுறாரு. பட் அதான் உண்மைங்கிறதுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. ஏன்னா அது அவர் வாயில வந்து அந்த யுக்தேஸ்வரா சொன்னாதான் உண்டு. நன்றி மாஸ்டர், நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்த சட்டன்ல இருந்து மீரா நாகேந்திரன் மாஸ்டர், நீங்க பேசுங்க. வணக்கம் எல்லா மாஸ்டர்ஸுக்கும். வணக்கம் சங்கர் மாஸ்டர், மிக அருமையா இருந்ததும் கூட பேச்சு. நானும் அடியேனும் ஒரு இந்த புத்தகத்தை, பெரிய புத்தகம் தானே, அரைவாசு தான் படிச்சது. ஆனா நீங்க இதை கதை மாதிரி சொல்லிக்குள்ள அதோட இன்னும் கூட அந்த என்னென்ன நாங்க கிரகிக்க வேணும், உங்களுக்கு என்ன தேவைன்றத வடிவாக அந்த உங்களோட டீச்சிங் தந்த மாதிரி வடிவா இருந்தது. நீங்க இந்த கூட விளங்கி நாங்க அறியக்கூடிய மாதிரி இருந்ததும் கூட கதை சொல்ற பாவம். இன்னும் அதை கேட்க வேணும் போல இருக்குது. முதல் பாகத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். இது எத்தனை மாதத்துக்குள்ள வந்ததோ தெரியல. அடுத்தது அறிய ஆசையாக இருக்கிறது. நீங்க திரும்ப வந்து சொல்லுவீங்கன்னு ஆசையோட இருக்கிறேன். அடுத்தது வந்து உண்மைதான், நானும் அந்த இதுகளை யோகிகளுக்கு அடிக்கடி வருத்தங்கள் வர்றது சாய்பாபாட இதுலயும் இருக்குது. ஏன் வருத்தங்கள் வர்றதுன்றது என்றால் தங்களுடைய சீடர்கள் இதை அவர்கள் எடுத்துக்கொள்றது, கொஞ்சம் வருத்தங்களை தாங்களாக எடுத்து தீர்த்து கொள்றது என்றதை நான் மறைஞ்சிருக்கிறேன். அவங்களுக்கு வருத்தம் இருக்காது, அதாவது அவர்கள் எல்லாம் கடந்தவர்களானே, மற்றவர்கள் கர்மாக்கள்ல கொஞ்சத்தை தாங்க எடுத்து அவங்களை அதுக்கு, அதாவது கர்மா எப்படியோ அனுபவிச்சுதான் கழிக்க வேணும். அது சும்மா நாங்க கடவுளை ஆறா இருந்தாலும் அழிக்கலாம். அதை ஆறா ஒரு ஆள் சிஷியன் அல்லது குரு அனுபவிக்க வேணும், அனுபவிச்சுதான் அழிக்கலாம். அதால அவர்கள் குருமார் எடுக்கிறதாக நான் இந்த புத்தகங்களை வாய்ச்சிருக்கேன். மிக்க நன்றி சங்கர் மாஸ்டர், திரும்பவும் பாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி மீரா மாஸ்டர், மீண்டும் வருகிறேன். மிக்க நன்றி. இங்கிலாந்துல இருந்து மீனாம்பிகை செல்வராஜா நீங்க பேசுங்க. மிக்க நன்றி ஸ்ரீஸ்கந்த ராஜா. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தது நான் மறந்து போய் இருந்துட்டேன், கை ஏத்தாம இப்பதான் யோசிச்சுட்டு வந்தேன். நன்றி நன்றி. நான் கணக்கு சொல்ல நினைச்சேன்னா நேரம் காணாத நினைக்கிறேன். சங்கர் மாஸ்டர், நீங்கள் யோகானந்த பரமஹம்சர் மாதிரியே வருவீங்க. இந்த வயதிலேயே உங்களுக்கு இவ்வளவு ஆற்றல் விழிப்புணர்வும் இருக்குது என்றால் நீங்கள் அப்படி வருவீங்கள். நான் 2 தரமா இந்த புத்தகத்தை வாசிச்சு நீங்க சொல்ல வெளிக்கிடக்கு முன்னமே நான் கோழிஃபிளவர் கதை தான் சொல்ல போறீங்கன்னு நினைச்சிட்டேன். அப்படியே ஸ்ட்ராபெரி கதை எல்லாம் அப்படியே அடுத்தடுத்து நான் நினைக்க நீங்க சொல்லி கொண்டு போனீங்க. அந்த கோல் கடையில
அந்த கோல்டுகளை தொட்டு தொட்டு எடுத்தவர் இப்படியும் ஒருக்கா செய்தவர். அந்த ஃப்ரெண்டோட டிக்கெட்டுகள் வேண்டாம் போய் அந்த டிக்கெட் கட்ட வேண்டி பார்த்துட்டு கொடுத்துட்டு வந்துடுவார். ஃப்ரெண்டு பார்த்தா அவர்கிட்ட வந்துடும் அந்த டிக்கெட் கட்டு. அந்த ஃப்ரெண்டோட எல்லாம் இங்கே ஊர் சுத்த போறார். அருமையான கதைகள் சொன்னீங்கள். அதுக்கு உண்மையில் அது இந்த உண்மை வந்து யுத்தேஸ்வரர் விழிப்புணர்வா இருந்து அந்த பிரசன்ட்ல நடந்தது ஹோலி விளவர் கதை. மற்றது அந்த கோல் கடை இந்த கதையை அவருக்கு ஏன் சொன்னவர் என்ற யோகானந்த பரமஹம்சருக்கு இந்த அட்டமா சித்திகள் அவருக்கு கிடைக்கிற காலத்துல கன முனிவர்னர் அந்த சித்துக்கள் வந்த உடனே அதுல மயங்கி தங்களுடைய அந்த தாங்கள் வீடு பேர் அறையிறதை விட்டுட்டு இந்த சித்துக்களிலேயே போய் நின்று இந்த நேமம் ஃபேமுக்காகவும் காசுக்காகவும் இதண்டுறது. அப்ப இவர் வந்து சரியான விழிப்புணர்வா இருக்க வேணும் யோகானந்த பரமஹம்சர்ன்றதுக்காக தான் அவர் அந்த கதையை சொல்றாரு. என்ன மற்றது அந்த ஸ்ட்ராபெரி கதை ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்றதுக்காகத்தான் அதுல அந்த ஸ்ட்ராபெரி கதையை சொல்றார். இதுல அந்த படிப்பு எல்லாம் அவர் விட்டுட்டு போயிருந்து ஆசிரமத்துல படிப்பார். இவர் தந்தையார் சரியா கவலைப்படுறாருன்னு சொல்லித்தான் யுத்தேஸ்வரர் அவரை படிக்க வேணும் என்று சொல்லி அவர் அந்த எக்ஸாமுக்கு போய் எல்லாம் ஒரு பேப்பர் கேள்வி மரமணி பேப்பர் ஒன்று பறந்து அதை எடுத்து படிச்சுட்டு போய் எல்லாம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றார். அருமையான கதை இது. யோகானந்த பரமஹம்சர் புண்ணியம் செய்தவர், அது உண்மை. இப்படி ஒரு குரு கிடைச்சதுக்கு அதை விட முக்கியம் அவற்றை அம்மா அப்பாவே நல்ல தவம் செய்தவர். அவைக்கு குரு லாகிரி மகசேரும் அல்லாட்டி யுத்தேஸ்வரரும் அதை நான் கொஞ்சம் மறந்துட்டேன். 2 வருஷத்துக்கு நான் படித்தேன். நான் அவர் அந்த போட்டோ வீட்டுல மாட்டி இருந்துதான் இவர் பரமஹம்சர் சரியான வருத்தத்துல இது கேட்க வேண்டிய அம்மா நீங்க அந்த படத்தை பார்த்து பார்த்து கும்பிடு அவர்கிட்ட கவலையில சொல்லுண்டு அவர் அப்படி சொல்லி அந்த போட்டோவை பார்த்து பார்த்து இதண்டுதான் பரமஹம்சர் சுகமாயினவர். அதுல இருந்தால் அவருக்கு அந்த நம்பிக்கை வந்து தானும் மெடிடேஷனுக்கு போகணும் என்று வந்த அருமையான புத்தகம். இதைத்தான் முதலே எங்களுக்கு பத்ருஜி ஐயா சார் கூட சொன்னவர், நீங்க கட்டாயம் படிக்க வேண்டிய முதல் புத்தகம் இதண்டு. அப்ப நான் வாங்கி படிச்சேன். அருமையான புத்தகம். நீங்க அதை சொல்லிக்கு இன்னும் நல்ல விளக்கமே அருமையா சொல்றீங்க. மிக்க நன்றி சேகர். நீங்க சங்கர், நீங்க திரும்ப திரும்ப வந்து எங்களுக்கு சொல்லும்படி நானும் உங்களை அன்பா கேட்டுக்கொள்றேன். ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ. மீண்டும் வருகிறேன். சில அறிவித்தலை சொன்ன பிறகு சுகேந்திர ரமக்குமார் மாஸ்டர் இந்த chat பாக்ஸ்ல ஒன்று இருக்கு, அதை வாய்ச்சி விடுங்க. நான் முடிச்ச அறிவித்தல் நாளை காலமே வழக்கம் போல 8:45க்கு அறிவான தியானத்துடன் தொடங்கி 9 மணிக்கு நாங்கள் நாட்காலியில் இருந்தவாறு பல எக்ஸசைஸ்களை காட்டி தருவோம். அதில் டாய்ச்சியும் அடங்கும். இந்த 10 மணிக்கு உலக அமைதிக்கும் தனிமனித அமைதிக்குமாக தியானம். இது 10 o'clock UK டைம். இப்போ இந்த 11 மணிக்கு பிரதீப் விஜயனுடைய ஒரு பேச்சு போடப்படும். அதை நீங்களும் கேட்கலாம். ஒரு அருமையான பேச்சாளர். இப்போ இந்த நாளைக்கு இரவு 7:30 மணிக்கு தியானம். 8 மணிக்கு ஒரு அருமையான ஒரு விஷயத்தை நாங்கள் போட இருக்கிறோம். அதாவது ஒரு ஒட்டி பலந்த இரட்டியர் எப்படி அவர்கள் பிரிக்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு அறுவை சிகிச்சை, செயற்கை நுண்ணறிவு AI மற்றும் மருத்துவ தொழில்நுட்பத்தின் முன்னேற்றங்கள். இதுல AI வந்து பெரிய ஒரு பங்கு வகிக்கின்றது. 4-5 கண்ட்ரிகள் சேர்ந்து அதை செய்திருக்கிறார்கள். அதை நான் பார்த்த பொழுது நான் மிகவும் அதிசயப்பட்டேன். அதை மற்ற எல்லோரோடும் பகிர்ந்து கொள்றதுக்காக நான் நாளைக்கு அதை கூட இருக்கின்ற அருமையான விடயத்தை மெய் சிலிக்க வைக்கிறது பார்த்து கொண்டிருக்கிறது. மிகவும் நன்றி. இப்பொழுது சுவேந்திரகுமார் நீங்க இருக்கு. chat boxல நிஷா போட்டிருக்கிறோம். நிஷா, very good talk master. What I learned from your talk is to do meditation, and whatever you receive from Prabhanjam, do selfless good deed for others. Don't aim to get fame and power from material world. We have to surrender completely to Prabhanjam. Maintain your life for others' life without expectation. Thanks again. மற்றது கலா மகாலிங்கம், Canada. Thanks, your wonderful speech. Very good, excellent. Congratulations, Master. Come again. வாழ்க வளமுடன்.
இத்துடன் chat box முடிவடைகிறது. நன்றி, மிகவும் நன்றி. அடுத்ததாக டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் ஃப்ரம் நியூ மால்டன். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். வீடியோ போட முடியாமல் இருக்கிறேன். சங்கர் மாஸ்டர், எனக்கு வர முடியல, முழுக்க கால்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஆனா நான் எப்பவும் இந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி வாசிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இன்னும் வாசிக்க தருணம் என்ற பிரபஞ்ச சக்தி கொடுக்கவே இல்லை. ஆனால் ஒரே கேள்வி இங்க கேட்ட, நினைக்கிறேன் சுகேந்திர மாஸ்டர் கேட்ட மாதிரி ஒரு உதவி சரியோ என்று எனக்கு நீங்க விளக்கப்படுத்த வேணும். நாங்க யோகி மேல் ரமண மகரிஷி சாய்பாபா வேலையில பார்க்கும் பொழுது சீடர்களுக்கு அவர் என்னவோ சஃபர் பண்ற மாதிரி இருக்குது. ஆனால் யோகியாக வந்த பிறகு, தியானம் செய்த பிறகு இவர்களுக்கு உடல் நோய் தெரியாது. They don't experience the pain. I think the people surrounding them experience the pain, but they are above that என்று கேட்கிறேன். அப்படியோ இருக்குமா? கண்டிப்பா சாந்தி மாஸ்டர். அவங்க அந்த ஒரு தியான நிலையெல்லாம் தபஸ் செஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்க உடல்ல வர நோய்க்காகட்டும் எதுவா இருக்கட்டும் அது அவங்கள பாதிக்காது. ஏன்னா வந்துட்டு அந்த உடலோட அட்டாச்சா இருக்க மாட்டாங்க. அந்த லெவல் தாண்டி போயிருப்பாங்க. அதோடையும் அட்டாச்சா இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு ஒரு நோய் வரப்போ சுத்தி இருக்கிற நமக்கு அது இவ்வளவு கஷ்டப்படுவாரு தோணும். ஆனா அவருக்குள்ள அந்த பெயின் இருக்காது. ஏன்னா அவங்க அதெல்லாம் தாண்டி தபஸ் பண்ணி அவங்களோட அட்டாச்மெண்ட் வந்துட்டு இந்த லைஃபோட இருக்காது. சொல்ல போனா அவரோட ஐடென்டிட்டி நம்ம சொல்றோம்ல, இப்போ ரமண மகரிஷினா அவர் ஒரு பெரிய யோகி அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்ல, அந்த ஐடென்டிட்டியை கூட அவர் தொலைச்சிருப்பாரு அந்த ஒரு ஸ்டேட்ல. he will be connected with the oneness and அவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியே இருக்காது. இப்ப நமக்கு ஒரு விஷயம் மேல பற்று இருந்தாதானே அது ஏதாவது அதுக்கு ஏற்பட்டா நமக்கு அந்த பாதிப்பு வரும். அந்த பற்றில்லா ஒரு நிலைக்கு அவங்க போனதுக்கு அப்புறம் it won't be a suffering, but it will teach some lessons to people around. மிக்க நன்றி. அதுதான் நான் thank you for the clarification. சங்கர் மாஸ்டர், மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. டாக்டர் சரஸ்வபா சிவலோகநாதன் என்ன பேச போறீங்களா? ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். உங்களுடைய கதையை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். உங்களை போல இவ்வளவு மெமரி வாசிச்சு அப்படியே முழுக்க பலம் தெளிவாக எல்லாவற்றையும் சொல்ல நல்ல விளக்கமாக இருந்தது. உண்மையில் நான் அந்த புத்தகத்தை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் வாசிக்கவில்லை. ஆனால் நீங்கள் சொன்ன கதையில இருந்து ஹையர் கான்ஷியஸ்னஸ் அச்சீவ் பண்ணினால் இவ்வளோ விஷயங்களை எல்லாம் எங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் என்றதை நான் எடுத்துக்கொண்டேன். உங்களுடைய உண்மையிலே நீங்கள் பேசும் விதமும் எங்களுக்கு சொல்லும் விதம் பலம் எங்களுக்கு அதை உள்வாங்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சரஸ் மாஸ்டர். டாக்டர் நவரண்டன் நீங்க பேசலாம். திரும்பவும் அழைத்ததுக்கு நன்றி. நாங்கள் வாழும் பொழுது வாழ்ந்த ஒரு யோகி சிவயோக சுவாமி யாழ்ப்பாணத்தில். அவர் நீங்கள் சொன்ன விஷயத்தில் 2 செய்திருக்கிறார். ஒன்று, இன்னும் ஒருத்தர் எனக்கு தெரிந்த ஒரு உறவினர் காய்ச்சலிலே நடுங்கி கொண்டு சுவாமி சுவாமி என்று 250 மைல் தூரத்தில் இருந்த பொழுது திடீரென்று அவரை போய் பார்த்து, உனக்கு என்ன பயப்படாத, உனக்கு வருத்தம் நான் எடுக்கணுன்ற வருத்தத்தை நூலில் தட்டி போட்டு தன்னோட அவருக்கு அந்த காய்ச்சல் விட்டுது. அந்த வாத்தியாக இருக்கு. அந்த மருந்து ஒரு ஒரு குடிநீர் போட்டு அந்த மருந்தை தானே கொடுத்தார் சுவாமி சுவாமி. அப்போ அந்த மற்றவருடைய நோயை தான் எடுக்கிற சக்தி அவருக்கு இருந்தது என்று நான் அறிந்தேன். இன்னும் ஒன்று, இவர்கள் யாழ்ப்பாணத்திலே போய்கொண்டிருக்கும் பொழுது மழை வரப்போகுது என்று சொல்லி இடி முழக்கத்தோடு ஊர்வலம் போய்க்கல. அப்போ எல்லாரும் பயந்துட்டு மழை வந்தால் எல்லாம் நானே போகிறோம் உண்டு. அவர் சொன்னாரா, மழை வராது, அறுதலை வாங்கும். அப்படியே மழை வராமல் நின்று. இது நான் அறிந்த கதைகள், இதெல்லாம் புத்தகத்திலையும் இருக்குது. இந்த சுவாமியை நான் நேர பார்த்துருக்கிறேன். அப்படி யோகர் சுவாமி அவர்கள் பல அற்புதங்கள் செய்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.
நன்றி நன்றி. சங்கர் மாஸ்டர், அடுத்த மாதம் நீங்க வரணும். இதே தொடர்ந்து செய்ய போறீங்களே, முடிக்கல தானே, தொடர்ந்து போகுது அப்படித்தானே? ஆமாம், அது பெரிய புத்தகம். அதை முடிக்க தொடர்ந்து போகும். ஓகே, நன்றி. விருப்பப்பட்டால் கண்டிப்பாங்க. தொடரும், தொடர்ந்து தொடருங்க. போகும். இதே டைமுக்கு வேறுங்க, அடுத்த மாதம் வருடம் தரும். சொல்லிக்கொண்டு நாங்கள் இதை நிறைவு செய்கின்றோம். இப்பொழுது லண்டனில் சரியா 23 டிகிரி இருக்குது, ஆனால் ஹாட்டா இருக்கு. ஜெர்மனியும் அப்படியா இருக்கு ஏஷியன் ஜேம்ஸ் மாஸ்டர்? சென்னையும் அப்படிதான் இருக்கு, ஹாட் தான். சரியான ஹைஸ் இதா இருக்கு. படுக்கிறது கஷ்டமா இருக்கு. 23 டிகிரிஸ் அவ்வளோ. வெளியால உங்களுக்கு கிட்டத்தட்ட 38 பாகை. சென்னை வந்து 35 நினைக்குவாங்க அப்படியே. ஏர் கண்டிஷன் போட உங்களுக்கு. ஜேம்ஸ் மாஸ்டர்னு சொல்றாரு 38ல இருக்கான் அவளுக்கு. நான் வந்து மகனோட கார்ல தான் போயிட்டு இப்பதான் வந்தேன். நான் ஹை எல்லாம் இது ஏர் கண்டிஷன் போட்டிருந்தபடியா தெரிய இல்லை. வெளியில் இறங்கினா உடனே வெக்கையா இருக்கும். வெளியால நான் போறதில்லை இந்த சூழமைவுக்குள்ள. நன்றி நன்றி நன்றி. இத்துடன் நிறைவு சரி. நாளைக்கு 8:45 அதிகாலை சந்திப்போம். அருமையான நிகழ்ச்சிகள் நாளைக்கும் தொடரும் என்று கூறி நன்றி, வணக்கம், நல்வாழ்த்து.